என்னோட ரெகுலர் யூசேஜுக்கு ஒரு 150 சிசி கேட்டகரியில் ஒரு நல்ல வெஹிக்கிளை நான் பார்த்துட்ருக்கேன். ரெகுலர் யூசேஜ்னால் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போக அண்ட் அதே மாதிரி வீக்கெண்ட்ஸில் லிட்டில் பிட் ரைட் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R 4V ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு குவைட் சிம்பிளான ஒரு மோட்டார் சைக்கிள். இந்த வண்டியோட வெயிட் ஒரு 144 கிலோகிராம் இருக்குது. தள்ளிட்டு போகும்போது தானாகவே அதை தெரிஞ்சுக்குவீங்க. மஸ்குலர் லுக், நல்ல ஒரு எல்இடி ஹெட்லைட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வரக்கூடிய 3 வேரியன்ட்ஸ்லையுமே உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் வீலில் ஏபிஎஸ் சிஸ்டமோடு தான் வரும். அண்டு சேம் டயர் செட்டப்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ். அண்ட் இந்த வண்டியினுடைய பெட்ரோல் டேங்க் வந்து உங்களுக்கு 12 லிட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லாங் ரேஞ்சாக ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு 340 to 350 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் உங்களால் இந்த வெஹிக்கிளை வந்து ஓட்டிகிட்டு போக முடியும். அண்ட் இந்த வெஹிக்கிளினுடைய ஃபியூயல் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நீங்கள் ரெகுலர் யூசேஜில் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது உங்களால் ஒரு 47, 45 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட உங்களால் மைலேஜ் கொண்டு வர முடியும். இந்த வண்டியில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேவை சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்கும்போது நம்மளால் இந்த டிஸ்பிளேவை சில சமயம் பார்க்க முடியறதில்ல. ஸோ அது ஒன்று தான் வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதில் ட்ராபேக் அப்படின்னு பெருசாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறெல்லாம் எந்த ட்ராபேக்ஸும் கிடையாது. அண்டு மீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. அண்டு இது இல்லாமல் சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கா, ஃபியூயல் லெவல், அப்புறம் ஓபிடி டூல், ஏபிஎஸ் எடுக்குதா இல்லையா, டிஸ்டன்ஸ் டு எம்டி எவ்வளவு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மீட்டர்லேயே வந்துடுது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்க முடியும். ஹசார்ட் ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்கக்கூடிய மவுண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டான சீட், நல்ல ஒரு அருமையான ஒரு போஸ்டரோடு நம்ம வந்து இந்த வண்டியை வந்து தாராளமாக ஓட்டலாம். ஆனால் ப்ரைஸ் வைஸாக பார்க்குறப்ப ஸ்லைட்லி இது வந்து டேரெக்டாக யார் கூட காம்பீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சியினுடைய அந்த ஆர்டிஆர் 160 கூட தான் வந்து டேரெக்டாக இவங்க காம்பீட் பண்ணுறாங்க. பட் ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது ஸ்லைட்லி ஹை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் ஒன்று கொடுக்குது. அண்ட் இதுலேயே 4V வேரியண்ட் தான் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி ஹை. நீங்கள் ஒருவேளை 2V வேரியண்ட் போகிறீங்க அப்படின்னா அது 1,45,000 அரௌண்ட் தான் வந்து உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸே வருது. பட் இது வந்து ஒரு 1,80,000 வரைக்கும் வருது. அண்ட் இந்த வெஹிக்கிளினுடைய ரைடிங் எர்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாண்டப் எர்கனாமிக்ஸ் பற்றி பேசும்போது ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஓட்டிகிட்டு போகும்போது அந்த ரைடர்னுடைய ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியர் சைடில் வந்து இருக்கும். நீங்கள் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது சிட்டிக்குள்ளே எல்லாம் உட்காந்து போகிறீங்க அப்படின்னா. பட் அட் த சேம் டைம் ஃபுட் பேக்ஸில் கால் வச்சு எந்திரிச்சு நின்று ஓட்டுறீங்க அப்படின்னா ரைடர் வந்து கொஞ்சம் முன்னாடி லீன் ஃபார்வேர்டாக இருப்பார். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி உங்கள் பேலன்ஸை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் மற்றபடி இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சூப்பர்பான வெஹிக்கிள். இப்போ இந்த வண்டியோடைய எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து கேட்டுடலாம். ஒரு 5'10" ஹைட் இருந்தீங்கன்னா இது ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு LSC தட்டி விடுங்க.